கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெய்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்குறோம். ஸோ அது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்ம்காக இருக்கட்டும், ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றது தான். டெய்லி ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் எடுத்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டாக அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்டாக் பார்க்க போகிறோம். அது எந்த ஸ்டாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகே, அந்த ஸ்டாக் என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம 2 நாள் முன்னாடி கொடுத்துருந்த ஜியோ ஃபினான்ஸ் இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நம்ம உங்களுக்கு பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுத்துருந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸ் அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2 டேஸில் 3% வந்து மேலே போயிருக்கு. நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து எனக்கு 1 வீக்கில் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே வந்து நீங்கள் பார்த்துட்டு இந்த ஸ்டாக் வந்து க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும். அதாவது வீக்லி பிரேக் அவுட்டில் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக இன்றைக்கி நீங்கள் நியூ பையர் எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம ஐஆர்டிஏ கொடுத்துருந்தோம். அதுவும் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, நேற்று கொடுத்த ஐஆர்டிஏ நம்ம சொல்லியிருந்தோம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோமோ. ஸோ அதாவது ஒரு கேப் அப் கிடச்சிருக்கு. நெக்லைன் பிரேக் ஆகிருந்தாலும் ஒரு கேப் அப் கிடச்சதுனால நெக்லைனை வந்து மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்கும். ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னொரு ப்ராபபிலிட்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, இதோட ரிசல்ட்ஸும் நல்லா இருக்குது, ஒரு கேப் அப் கிடச்சி பிரேக் அவுட் ஆகிருக்கு, அதனால் அப்சைட்லேயும் போகலாம், ஒருவேளை நெக்லைனை வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்னது ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே நிறைய இருக்குது. ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அகைன் மறுபடியும் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எந்த ஸ்டாக்கு பார்க்க போகிறோம் அப்படின்றதையும் இப்போது பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எட்டர்னல் லிமிடெட். அதாவது ஜொமேட்டோவை வந்து இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம ஜொமேட்டோவை என்ன ரீசனுக்காக பிரேக் அவுட்டில் வாங்க போகிறோம், ஸோ வாங்கலாம் அப்படின்றத நம்ம இப்போது பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சேனலில் தான் இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த சேனலை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உங்களுக்கு ரெட் கலரில் ஆரோ மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்போல்லாம் இந்த எத்தனை டைம் இந்த சேனலை வந்து ஹிட் பண்ணியிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனில் இருக்கிற ஒரு ஸ்டாக் வந்து 4th டைம் வந்து பிரேக் அவுட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா 5th டைம் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பே நிறைய இருக்குது. ஸோ இந்த டைமில் இந்த எட்டர்னல் லிமிடெட் அதாவது ஜொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பிரேக் அவுட் ஆகிருக்குது. 4th ஹிட்டில் வந்து உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சேனல் பிரேக் அவுட்னு சொல்லுவோம். ஸோ இந்த சேனல் பிரேக் அவுட் வந்து ஆயிருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்டில் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே ஒரு 4% அப்சைடில் போயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எஸ்எல் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும், ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா தாராளமாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம ஃப்ரைடே என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக வாங்க போகிறீங்கனாலும் தாராளமாக நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்கோட எஸ்எல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வச்சுக்கலாம். அதாவது இதோட லோ 193 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இல்லை நான் ஸ்விங் ட்ரேடிங்காக வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாலும் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்எல் வந்து இங்கே தான் வைப்பேன். அதாவது இதோட லோ 192 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பிரேக் அவுட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, சேனல் பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் 277 நான் வச்சுருக்கேன். அதாவது மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மதிக்காது. கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இருக்குது. ஓகே, செகண்ட் வந்து அதோட ஆல் டைம் ஹை டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் தாராளமாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணோம்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.